சாரி மை கிச்சன் ரூல்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அது ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. மை கிச்சன் ரூல்ஸ், சாரி மை கிச்சன் ரூல்ஸா? பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தது. மாஸ்டர் ஷெஃப் தான் பார்த்துருக்கேன். மாஸ்டர் ஷெஃப் ரொம்ப ஃபேமஸானது தான் ஆஸ்திரேலியாவில். பட் இது வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லைனாலும் ஈக்குவலண்டாக ஃபேமஸ் ஆனது வந்து மை கிச்சன் ரூல்ஸ். இப்போ கூட போய் பாருங்க, செம்மையாக இருக்கும். ஏன்னா இதோட வந்து வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஆறு பேர் இருப்பாங்க, 6 கப்புள்ஸ் இல்லை ஏதோ ஒரு பேர். நீங்கள் பேர் எப்படி வேணும், குக் வித் கோமாளின்னு நினைக்கிறேன். இல்லை என்னன்னா இது மேட்ரு என்னன்னா உள்ள ஸ்டுடியோலே கிடையாது ஷூட்டிங், வீட்டிலே. இப்போ இந்த 6 பேருமே வந்து அவங்க வீட்டில் இன்ஸ்டன்ட் ரெஸ்டாரண்ட் ரெடி பண்ணணும். வாவ். ஸோ இது எப்படி இந்த பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து நான் இதை யோசிச்சு பார்த்தேன். ஃபுல்லாக அந்த கதையை சொல்கிறேன். இன்ஸ்டன்ட் ரெஸ்டாரண்ட் இப்போ நீங்களும் இப்போ உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ட்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் ரெஸ்டாரண்ட் செட்டப் பண்ணணும். மிச்சம் 5 பேர் கண்டஸ்டன்ட் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம், ப்ளஸ் 2 ஜட்ஜு. நாங்கள் எல்லோரும் வந்து உங்கள் வீட்டில் உட்காருவோம். நீங்கள் 3 கோர்ஸ் மீல் எங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எப்படின்னா நாங்கள் வர்றதுக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஆரம்பிக்கணும். நீங்கள் போய் நீங்கள் போய் அந்த இது வாங்குற ஷாப்பிங் முதற்கொண்டு எல்லா காசுமே வந்து கம்பெனி தந்துருவாங்க. கம்பெனி இருந்தால் அந்த மை கிச்சன் இவர் முடிவு பண்ணியிருக்காருங்க. மொத்தத்தில் எங்கே சோறு ஃப்ரீயாக போடுறானோ அந்த நாட்டுக்கு தான் இந்த 6 பேர் வந்து எங்கே இருந்தாலும் வருவாங்க. தே ஆர் ஃப்ரம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, பெர்த், தே ஆர் ஃப்ரம் சிட்னி அப்படின்னு சொல்லி 6 பேர் அவங்கவுங்க வீடு போய் ஒவ்வொரு இடத்து வீட்லையும் சாப்பிடுவாங்க. ஊரா போய் சாப்பிடுவாங்க. இது கம்பெனி கொடுத்துரும். ஆமாம், எல்லாமே கம்பெனி கொடுத்துரும் உங்களுக்கு வாங்குற. ஸோ இது எப்படி காமிப்பாங்கன்னா, அந்த 4 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் காமிப்பாங்க. ஸோ அவங்க ஒரு வீட்டிலேருந்து அவங்க காரில் புறப்பட்டு அவங்க போவாங்க. ஸோ அது எல்லாமே வீடியோ பார்க்காங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இல்லை பட் ஆஸ்திரேலியா பார்த்துருக்கேன் வீடியோவில். பட் இது வந்து நம்ம ஃபுல் ஸ்கேப்பாக நமக்கு காமிக்கிறாங்க. போகிறாங்க, கோல்ஸுக்கு போகிறாங்க. கோல்ஸ் அந்த நிகழ்ச்சியோட ஸ்பான்சர். ஸோ ஆப்வியஸ்லி இவங்க கோல்ஸுக்கு தான் போய் ஆகணும். நீங்கள் ஊலிஸ் போக முடியாது. அதனால கோல்ஸுக்கு தான். இந்தியாவிலேருந்து பார்க்கக்கூடிய மக்கள் இது வந்து கோல்ஸ்னா வந்து டிமார்ட்னு வச்சுக்காங்க. உள்ளிஸ்னா நம்ம வந்து வேற ஏதாவது வந்து இந்த ரிலையன்ஸ் ஸ்டார் பஸார் வச்சுக்காங்க. பொதுவாக 2 பேருக்கும் போட்டி அந்த மாதிரி இவங்க தான் வந்து ஸ்பான்சர். ஸோ இவங்க கோல்ஸில் போகிறாங்க, அந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்குறாங்க, அதெல்லாம் இது பண்ணுறாங்க. வீட்டில் வந்து சமைக்கிறாங்க. இது எப்படி தான் அந்த ஃபார்மேட்டு 6 பேர்த்து நீங்கள் சமைச்சு கொடுத்துடணும். அதை அவங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் இப்போ சமைச்சதுக்கு மார்க் போடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு உள்ளே வந்து உட்காந்துட்டு நீங்கள் சமைச்சது நல்லா இல்லைன்னு உங்கள் மூஞ்சிலே சொல்லுவாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லையா? இதெல்லாம் நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு சொல்ற பண்பாடு எங்க உனக்கு கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுப்போம், நீ நல்லா இல்லைன்னு சொல்லுவ எனக்கு. ஆமா, இப்படிதான் அந்த ஃபார்மேட்டே இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் கடைசி 6 வீட்டுக்கும் போனதுக்கு அப்புறம் யார் டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்களோ அந்த 2 பேர் மட்டும் ஃபைனல்ஸ்ல போய் சமைச்சு வின்னர் பண்ணுவாங்க. சரி, இதான் இது பார்த்தோன்னே எனக்கு வந்து சே நல்லா இருக்கே ஊரு, இவ்வளோ டிராஃபிக்கே இல்லையே, ஜாலியா கார்ல போறாங்க. அங்க